நீங்கள் இந்த பூமியில் பிறந்ததிலிருந்து இது நாள் வரை உங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர் யார்? உங்கள் பெற்றோரா, கணவன் மனைவியா, பிள்ளையா, நண்பர்களா, அல்லது அப்படி யாருமே இல்லையா? இந்த கேள்வியை சற்று ஆழமாக சிந்தித்தால் உங்களை ஒரு நொடி கூட பிரியாமல் தன்னோட நெருக்கமாக பிடித்து வைத்திருப்பது இந்த பூமிதான் என்று புரியும். உங்களுக்கு இவ்வளவு நெருக்கமான இந்த பூமியில் வாழும் கோடிக்கணக்கான உயிர்களைப் போல் இந்த பூமியும் ஒரு உயிரா, அல்லது அது உயிரற்ற ஒரு ஜடப்பொருளா? சரி, மனிதர்களுக்கும் மனிதர்களை கட்டமைக்கும் செல்களுக்கும் உயிர் உள்ளது என்பது அனைவராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒன்று. இவைகளை சற்று இந்த பூமியுடன் ஒப்பிட்டு பார்ப்போம். மனிதர்களுக்கு மெல்லிய மேல் தோல் உள்ளது. அது உள்ளிருக்கும் உறுப்புகளையும் திரவங்களையும் பாதுகாக்கிறது. செல்களின் மெல்லிய மேல் தோலான பிளாஸ்மா மெம்பர்களையும் பிளாஸ்மா திரவத்தையும் பாதுகாக்கிறது. அதேபோல் பூமியின் மேல் தோலான எர்த் கிரஸ்ட் பூமியின் உள்ளிருக்கும் பாகங்களையும் திரவங்களையும் பாதுகாக்கிறது. மனிதனின் மேல் தோல் குறிப்பிட்ட திரவங்கள் உள்நுழையவும் வியர்வை முதலிய திரவங்கள் வெளியேறவும் அனுமதிக்கிறது. செல்களின் தோலான பிளாஸ்மா மெம்பரேனும் உணவு உள்நுழையவும் கழிவு வெளியேறவும் அனுமதிக்கிறது. அதுபோல பூமியின் மேல் தோலான எர்த் கிரஸ்ட் மழை நீர் முதலிய திரவங்கள் உள்நுழையவும் வெளியேறவும் அனுமதிக்கிறது. மனித உடல் 70% திரவத்தாலானது. அதன் செல்களும் 70% திரவத்தாலானது. அதேபோல் இந்த பூமியும் 70% திரவத்தாலானது. மனித உடலில் அதிகம் காணப்படும் இரத்தம், வியர்வை முதலிய திரவங்கள் ஓர்ப்பு சுவையுடையது. செல்களில் நிறைந்து காணப்படும் பிளாஸ்மா திரவமும் ஓர்ப்பு சுவையுடையது. அதுபோல இந்த பூமியில் மிகுதியாக காணப்படும் திரவமான கடல் நீரும் ஓர்ப்பு சுவையை கொண்டுள்ளது. மனித உடல் உணவிலிருந்து சக்தியை எடுத்துக்கொண்டு கழிவுகளை வெளியேற்றுகிறது. செல்களும் அவ்வாறே செய்கிறது. அதுபோல இந்த பூமியும் எரிமலை மூலமாக தன்னுள் இருக்கும் கழிவுகளை வெளியேற்றுகிறது. மனித உடலும் செல்களும் தனக்குத்தானே வெப்பத்தை உண்டாக்கும் சக்தியை கொண்டுள்ளது. அதுபோல இந்த பூமியும் தன்னுள்ளே வெப்பத்தை உண்டாக்கும் வல்லமையை கொண்டுள்ளது. மனித உடலில் பல நூறு வகையான செல்கள் கோடிக்கணக்கில் உள்ளன. இவை அனைத்தும் ஒரே ஒரு இனப்பெருக்க செல்லிலிருந்து செல் பிரிவின் மூலம் உருவாயின. அதுபோல இந்த பூமியிலும் பல லட்சம் வகையிலான உயிர்கள் கோடிக்கணக்கில் உள்ளன. இவையாவும் ஒரு செல் உயிரியான அமீபாவிலிருந்து பரிணாம வளர்ச்சியின் மூலம் உருவானதாக ஆய்வுகள் கூறுகின்றன. மனித உடலில் செல்களின் பிறப்பும் இறப்பும் தொடர்ந்து நிகழ்வதைப் போல் பூமியில் உயிரினங்களின் பிறப்பும் இறப்பும் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இதைப் போல மனிதர்களுக்கும் பூமிக்கும் எண்ணற்ற ஒற்றுமைகள் உள்ளன. இந்த ஒற்றுமைகளை கண்ட பிறகு இந்த பூமியும் நம்மை போல் ஒரு உயிரினம் என்பதை நீங்கள் ஒப்புக்கொண்டால் இந்த உயிரினத்தின் மீதான உங்கள் வாழ்வின் அர்த்தம்தான் என்ன?